இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசியில் புட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நான் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிக்கோங்க. நல்லா 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு கழுவிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஒரு பிசுபிசுப்பு தன்மை நமக்கு இல்லாமல் இருக்கும். பிசுபிசு தன்மை இருந்துச்சுன்னாக்கா புட்டு சாப்பிடும்போது நமக்கு அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உப்பு போட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 4-5 வாட்டி கூட தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமும் நல்லா 2 வாட்டி போட்டு தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா அரிசி தெரியணும். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் கழுவிக்கணும். பாருங்கள், கையெல்லாம் அப்படியே பிசுபிசுன்னு இருக்குது. நான் நல்லா கழுவிட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா 2 வாட்டி தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமும் 2 வாட்டி தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு தண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா கண்ணாடி மாதிரி இருக்கணும். அரிசி தெரியணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நான் ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடுறேன். நீங்கள் நிறையா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நீங்கள் மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கவே அது நமக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு நான் பரப்பி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம பச்சரிசி எப்படி நம்ம அதிரச மாவுக்கெல்லாம் நம்ம உணர்த்தி விடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம உணர்த்தினா போகிறோம். ரொம்ப உணரணும், ரொம்ப காயணுன்றதெல்லாம் கிடையாது. நல்லா காய வச்சா கூட நம்ம மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ நாளைக்கு மறுநாளைக்கு செய்கிறோம் அப்படின்னா கூட நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து ஈர அரிசின்றதுனால நம்ம உடனே செஞ்சிடணும். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். நமக்கு ரவா பதத்துக்கு அரைச்சாவே போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றது கிடையாது. புழுங்கல் அரிசி வந்து ரொம்ப நைஸாக அரைப்படாது. தண்ணி விடாமல் அரைக்கும்போது இந்த அளவுக்கு அரைச்சாவே போதும். எனக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி விட்டு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். உப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டிருக்கேன். அது வீடியோவில் மிஸ் ஆகிட்டுருக்குது. உப்பு ஒரு சிட்டிக்கை போட்டிங்கன்னாவே போதும். நிறையா உப்பு போட தேவையில்லை. உங்களுக்கு இந்த புட்டில் வந்து நீங்கள் சர்க்கரை வேணுனாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை, நெய், ஏலக்காய் இதெல்லாம் இதெல்லாம் கூட போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். முந்திரி பருப்புலாம் கூட நம்ம வறுத்து போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி புட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் புட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் நெய் தடவிட்டு நெய்யோ இல்லைன்னாக்கா தேங்காய் எண்ணெய் கூட தடவிக்கலாம். எனக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது. அதனால் நான் நெய் தான் தடவுறேன். நான் நல்லெண்ணெய் கூட தடவிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் தடவிக்கலாம். நமக்கு அச்சில் வந்து நம்ம ஒட்டாமல் வரணும். அதுக்காக தான் நான் வில்லையிலேயே நான் அந்த புட்டுக்குழாயில் நான் நல்லா தடவி விட்டேன். அதில் போடுற அச்சையும் நான் நல்லா தடவி விட்டுருக்கேன். இப்போ வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனு 3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் போடுறேன். கையாலையும் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். நான் ஸ்பூனாலேயே எடுத்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் மறுபடியும் தேங்காய் போட்டிருக்கேன். மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு இட்லி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு செய்யும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் மாவுலேயே கூட நீங்கள் தேங்காயை கலந்து விட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து நான் அப்படியே வந்து புட்டு பாத்திரத்தில் நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்குது. அது மேலே நம்ம வச்சுட்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்லா வேகட்டும். ஏன்னா புழுங்கல் அரிசி, அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் வேகணும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். இப்போ வெந்துடுச்சு பாருங்கள். மேலே ஆவி போகுது பாருங்கள். அந்த ஆவி போகும்போதே நமக்கு ஒரு வாசம் கிடைக்கும். அந்த தேங்காயும் அது கூட சேர்ந்து நமக்கு வாசம் கிடைக்கும். நமக்கு தேங்காயே அதில் போட்டு அந்த மாவுலேயே கூட நீங்கள் போட்டு கலந்து விட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அப்படியே துண்டாக கிடைக்கும். 1, 2 அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கலாம், இட்லி மாதிரி. அப்படியே நம்ம செய்யும்போது ஒரே குழலில் தான் ஒரு வாட்டி தான் வைக்க முடியும். இடையில மறுபடியும் தேங்காய் போட்டால் தான் நமக்கு 2 பீஸாக கிடைக்கும். இல்லைன்னா ஒரே பீஸாக தான் கிடைக்கும். இந்த புட்டு குழலில் இந்த மாதிரி ஒரே பீஸ் தான் கிடைக்கும். இது வந்து 2 பீஸ் இருக்குது இதில் பாருங்கள், தெரியும் நடுவில் கோடு. இப்போ நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா நடுவில் தேங்காய் இருக்கிறதுனால நமக்கு 2 பீஸாக இருக்கும். நடுவில் தேங்காய் போடல, நம்ம மாவுலேயே தேங்காய் கலந்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரே பீஸாக தான் கிடைக்கும். இந்த புழுங்கல் அரிசியில் தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
அடுத்தது என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு வந்து சைடிஷு அப்பளம், கடலைக்கறி, ஒரு வாழைப்பழம். நமக்கு எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை போடும்போது நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது சர்க்கரை இல்லாமல் வெறும் உப்பு தேங்காய் மட்டும் போட்டு நம்ம செய்கிறதுனால நமக்கு சைடிஷு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.